நன்றி செலுத்துகிற ராஜா. ஹalleluya. ஹalleluya. இந்த 13வது நாள் உபவாச ஜெபத்தை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் 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 ஜெபிக்கிறோம். ஹalleluya. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் 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 வருவார்கள். ஷாபா ராபா லா தரகடா தீரகடபா லேகடரபல ஷபலதரா தரகடரா தரகடரா லேகடரபா ஷாபலரா ஹந்த ரோகடரபா. ஹalleluya 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 ஹalleluya. இந்த நாள்ல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாள்ல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் 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 ஜெபிக்கிறோம். ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். லவுட் ஸ்பீக்கர் போட்டு ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அன்மியூட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி. நல்லா ஜெபிக்க ஆரம்பிங்க. தேவ பிரசன்னம் நம்மளை நிரப்பட்டும். தேவனுடைய வல்லமை நம்மளை நிரப்பட்டும். ஹalleluya. ரகடபல ஷபல துரகடபா மாசியாந்த ரோகடரபா திரகடரா ஷபலரியா தரடரா மேகடரா தரகடரா ஷகடடா மேஷோபோ ரோகடா மஹந்தரோ. தேவ பிரசன்னம் எல்லாரும் நிரப்பட்ட அந்த இரவு ஜெபத்துல ஹalleluya ஹalleluya. எல்லா சோர்வுகள், குழப்பங்கள், போராட்டங்கள், கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக 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 அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் நிரப்பட்ட, கல்வாரி அன்பு நிரப்பட்ட எல்லார் மேலும் கிருபை இறங்கட்டும். இந்த போன் பிரேயர்ல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். தரிசனத்துல பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இரவு ஒரு நேரம் ஹalleluya, ஒரு நேரம் ஹalleluya சாப்பாடை ஒதுக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஹalleluya. ஷேகடா திரா கடரா சியா கடரபா மரகடடா ஷேகடரபா. இந்த உபவாச ஜெபத்துல பங்கு பெறுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தேவ பிரசன்னம் கடந்து வந்து நிரப்பட்டும். தேவனுடைய வல்லமை எல்லாரும் நிரப்பட்டும். பெற்றுக்கொள்ளுங்க கிருபை. ரகடா ரபல ஷபல கடரபா மரகடடா சியா கதரோ. ஆவியானுடைய வல்லமை எல்லாரும் நிரப்பட்டும். அசைவாடுதல் கர்த்தருடைய பிரசன்னம் எல்லாம் நிரப்பட்டும். வாய்களை விரிவாய் திறந்து ஜெபிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வாய்களை விரிவாய் திறந்து ஜெபிப்போம். ஹalleluya ஹalleluya. நல்ல ஆவியில் நிரப்பி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி அபிஷேகத்தை நிரப்பி என்னை தொடும் ஆண்டவர், என்னோட பேசுங்க ஆண்டவரே. ஹalleluya. இந்த உபவாச ஜெபம் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். நான் ஒவ்வொரு நாளும் உபவாசம் பண்ணி ஜெபிக்க என் வாழ்க்கையில முன்னேற்றங்கள் உண்டாவதாக. என் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகள் மாறுவதாக. என் வாழ்க்கைக்கு தடைகள் உடைக்கப்படுவதாக. என் உடம்புல இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படுவதாக. விசுவாசத்தோட முன்னேறி செல்வோம். விசுவாசத்தோட மேலே ஏறி வா. எல்லா சிறையிருப்பு வந்து மேலே எழுப்பி வா. உன் கட்டுகள்ல இருந்து உடைச்சு வெளியே வா. ஆவியானவர் உனக்கு கிரியை செய்கிற தேவன் உன்னோடு இருக்கிறார். உன்னை அழைத்த தேவன் உன்னோடு இருக்கிறார். நீ பயப்படாத. உன்னை மேலே எழும்பி வர வைக்கிற கர்த்தர். இந்த பள்ளத்திலிருந்து மேலே எழும்பி வா. இந்த சிறையிருப்பு தேசத்திலிருந்து வெளியே புறப்பட்டு வா. பாபிலோன் தேசத்தை விட்டு புறப்பட்டு வெளியே வா. லாசரு போல கட்டப்பட்டு நிலைமையிலிருந்து வெளியே வா. லாசருவை வெளியே வா. நல்லா ஜெபிங்க. ஆண்டவருடைய கரம் இறங்கட்டும். நம்மளை நோக்கி வரட்டும். ஆண்டவரே, பிள்ளைகள் மத்தியில் அசைவாடுதல் பிரசனம், தேவ வல்லமை எல்லாரும் நிரப்பட்டும். கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கேட்கிற எவன் பெற்றுக்கொள்கிறான். வாயை விரிவாய் திறந்து கேட்போம். பாரத்தோடு ஜெபிப்போம். உண்மையாய் கூப்பிடுவோம். கண்ணீரோடு கூப்பிடுவோம். மன துருகி கத்தட்டு கேட்போம். ஆண்டவர் நமக்கு இறங்க உண்மை உள்ளவர். அவர் நம்மளை பார்த்து வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல. அவர் உன்னை அங்கலாய்ப்பு அறிந்திருக்கிற தேவன்.
உன் கண்ணீரின் நாட்களை அறிந்திருக்கிற தேவன், உன்னுடைய எல்லா விதமான ஓட்டங்களை அறிந்திருக்கிற தேவன், உன்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன் தான் கர்த்தர் சொல்றார். நம்மளை நல்லா பார்த்து கொண்டிருக்கிற தேவனை தான் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எகிப்துல படுகிற உபத்திரங்களை அறிந்திருக்கிறேன்ற கர்த்தரை தான் பார்க்கிறோம். அல்லேலூயா. நீ வேதனைப்படுகிற எல்லா வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன்ற கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை யாராவது உங்களை அறியாதவங்க நிறைய பேர் இருக்கலாம். உங்களுடைய கஷ்டத்தை புரியாதவங்க நிறைய பேர் இருக்கலாம். இந்த உலகத்துல உங்களை யாருமே உங்க கஷ்டத்தை பார்க்காதவங்க எத்தனையோ பேர் இருக்கலாம். அல்லேலூயா. ஆனா ஒருத்தர் வார்த்தையை சொல்றாரு, அவர் தான் தேவன். அல்லேலூயா. உங்களை என்னை சிருஷ்டித்தவர் உங்கள் பரமபிதா. அல்லேலூயா. அவர் எகிப்துல நீங்க படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறார். நீ அந்த ஊருக்குள்ள படுகிற வேதனைகள், அந்த வீட்டுக்குள்ள படுகிற வேதனைகள், நீ சரீரத்துல படுகிற வேதனைகள் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறேன், எல்லாத்தையும் அறிந்திருக்கிறேன். அதற்கான முயற்சிகளை அனுப்புகிறேன், அதற்கான ஆட்களை அனுப்புகிறேன், உன்னை விடுவிக்கும் தூதர்களை அனுப்புகிறேன். விடுவிக்கும் ஆட்களை அனுப்புகிறேன், அதற்கான தகுந்த ஆட்களை அனுப்புகிறேன். ஓ, எந்த கட்டிலிருந்து நீ வெளியே வர முடியலையோ அந்த கட்டை உடைக்கிறதுக்கான ஆட்களை அனுப்புகிறேன். எந்த பிரச்சனையை உன்னால கையாள முடியலன்னு கவலைப்படுறையோ அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய வல்லவர்களை அனுப்புகிறேன். மோசே ஆரோனி தேவன் அனுப்பினார் அல்லவா? நீ வேதனைப்படும் பொழுதே ரெண்டு பேரை அனுப்பினார் அல்லவா? எகிப்துக்கு 2 பேர் அனுப்பப்பட்டார்கள் அல்லவா? தேவன் உருவாக்க ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. நீ கண்ணீரோடு ஒரு இடத்துல வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற, ஆனா உனக்கே தெரியாம கர்த்தர் மோசே ஒரு இடத்துல ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஒரு இடத்துல அழுகிற, உன்னை விடுவிக்கிற ஆள் இன்னொரு ஆள் இருக்கு, இன்னொரு இடத்துல இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அங்க ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ப்ராபர்ட்டிகள் வேர்டை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் யாருக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்கு நீ நினைக்கிற யாருமே கர்த்தர் எனக்கு என்ன செய்ய போறாரோ, அவர் எனக்காக வேலை செய்யறாரா, அவர் என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறாரா எடுக்கலையான்னு எனக்கு தெரியலையே, நீ கவலையப்படாத தேவ பிள்ளையே. உன்னை அறிந்திருக்கிறாரு, ஒரு வேதனை அறிஞ்சிட்டேன்னு சொல்லிட்டாருனாலே ஒரு ஆட்களை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். மோசே வனாந்தரத்துல ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தார். மீதியான் தேசத்துல இருந்த மோசேட்ட கர்த்தர் பேசிக்கிட்டே இருந்தார். அவனை உருவாக்கினார். போ, என் ஜனத்தை போய் பாரு, என் ஜனத்தை விடுவிக்க போன்னு சொல்லி அனுப்பினார். உங்களுக்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பிஹைண்ட் தி ஸ்கிரீன் உங்களுக்கு அறியாம கர்த்தர் உங்களுக்கான பல காரியங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்க கண்களால பார்க்கல, உணர்ல, ஒண்ணும் தெரியல, ஆனா சரியான நேரத்துல கர்த்தர் எல்லாத்தையும் கனெக்டிவிட்டி பண்ணுவார், எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுவார். ஹalleluya, ஹalleluya. ரிபாலா ஹாந்த ரோகடரபா லிபாரா ஷபலரி ஆங்கடரபா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நல்ல ஜெபிங்க, நல்ல ஜெபிங்க. ஹalleluya. தேவ பிரசன்னம் எல்லாரும் நிரப்பட்டும், தேவ பிரசன்னம் எல்லாரும் நிரப்பட்டும், 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 நிரப்பட்டும். ஷபரா கடரபலா கடரபா ரிபலபரா ஷபலா கடரபா. ஆவியானவருடைய கரம் இறங்கட்டும், அசைவாடலின் பிரசன்னம் இறங்கி வரட்டும். தேவ கரம் நம்மத்தில் அசைவாடட்டும், தேவ அன்பு நம்மளை தொடரட்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உன் கண்ணீரை காண்கின்ற தேவன், உன் கண்ணீரை காண்கின்ற தேவன், நீ எகிப்துல படுகிற வேதனை அறிந்திருக்கிற தேவன். அவர் உன் தேவன் உனக்கு சும்மா வேடிக்கை பார்க்கல. ஹalleluya. உன் தேவன் உனக்காக பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. மிஸ் பண்ணிராதீங்க, மிஸ் பண்ணிர வேணாம். ஹalleluya. ஆயத்தமா இருங்க, காத்துருங்க, தேவனுடைய வேலை வருவதற்காக காத்துருங்க. ஹalleluya. மொத்த குடும்பமும் புறப்படுவீர்கள் எகிப்தை விட்டு, மொத்த குடும்ப சூழ்நிலையும் எகிப்தை விட்டு புறப்பட்டு நான் காண்கின்ற தேசத்துக்கு உங்களை அழைத்து கொண்டு போவேன், நான் காண்பிக்கிற தேசத்துக்குள்ள கொண்டு போவேன். ஹalleluya, ஹalleluya. எல்லா அடிமைப்பட்டுகிற தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணுவேன். எல்லா சூழ்நிலைகளும் மாறும். அடிமைப்பட்டுகிற சூழ்நிலை விடுதலையாக்கி நலமும் விசாலமான சூழ்நிலைக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போவார். ஹalleluya. உங்க மொத்த ஃபேமிலி நல்ல நலமுக்குள்ள இறங்குவீங்க, நல்ல தளத்துக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போவார். ஹalleluya. நம்பிக்கை விசுவாசம் தான் முன்னேறி போகட்டும். நம்பிக்கை விசுவாசம் தான் நமக்கு தேவை.
இந்த இரவு வேளையில ஆண்டு அதான் பேசுற. சோர்ந்து போகாதீங்க. சாத்தான் சோர்ந்து போக பண்ணுவான். எல்லாம் மழை போல பிரச்சனையை காட்டுவான். எல்லாம் சோர்ந்தரிக்க முடியாதபடிதான் காட்டுவான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அவன் சொல்றது நம்பாதீங்க. அவன் சொல்றது நம்பாதீங்க. அவன் பேசுறது கேட்காதீங்க. காதுகளை அடைச்சு கொள்ளுங்க. எதிர்த்து நெல்லுங்க பிசாசுக்கு. அவன் ஓடி போவான். அவன் காட்டுகிற படத்தை நம்பாத. அவன் சொல்லுகிற சொப்பனத்தை நம்பாத. அவன் கொடுக்கிற சொப்பனத்தை நம்பாத. எதிர்த்து அடிங்க. இந்த நாளில ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 13ஆம் தேதி 13வது நாள் உபவாச ஜெபத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். எங்களுக்கு வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும். வார்த்தைகளை வச்சு எங்களுக்கு ஜெபிக்க கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். மியூட் போட்டுக்குங்க. எல்லாரும் மியூட் போட்டுக்குங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்றைய நாள்ல தேவன் நம்மோடு பேசும்படியாக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று சொல்லி கொர்நேலியுவை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். இத்தாலியா பட்டாளம் என்று சொல்லப்படுகிற ஒரு பட்டாளம், ஒரு நூற்றுக்கு அதிபதி, ஒரு இராணுவ பட்டாளம் இருக்கிற பகுதி. அதுல ஒரு நூற்றுக்கு அதிபதி, அவன் பேர் கொர்நேலியு. அவன் ஒரு புறஜாதிய மார்க்கத்தை சேர்ந்தவன், அதாவது யூத மார்க்கத்தை சேராதவன். அவர்கள் புறஜாதியான மக்கள். அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில ஒரு அடிப்படையாகவே இயற்கையாவே ஒருவனை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டான். அவனுடைய கேரக்டர் பாருங்களேன். அவனுக்கு எல்லா விதமான, அதாவது என்ன சொல்றது, அவனுடைய கேரக்டர்ல எல்லாருமே, அவன் குடும்பமே கர்த்தருக்கு பயந்த குடும்பமா இருக்காங்க. அவங்க ரொம்ப சேரிட்டி, நிறைய தான தர்மங்களை பண்றாங்க. நீங்க நினைக்கிறீங்களா தான தர்மம் பண்ணா கர்த்தரோட கணக்குல ஏறுமான்னு? பைபிள்ல போட்டிருக்கு. உன்னுடைய தர்மங்களும் உன்னுடைய ஜெபங்களும் தேவனுடைய சமூகத்துல எட்டி இருக்கிறது. நீங்க செய்யற அந்த பூமியில சேரிட்டி, ஏழை விதவைகளுக்கு ஆண்டவர் கிருபையில நேத்து கூட நம்ம சபை மக்கள், கிராம மக்கள், கஷ்டப்படுற நிறைய மக்கள், வாலிப பிள்ளை, சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு பை காட்ஸ் கிரேஸ் அவங்களுக்குலாம் சாப்பாடு போட்டாங்க. சேரிட்டி சபை செய்யுது. யாரோ ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணாங்க, எல்லாம் செஞ்சுட்டு. இப்படியாக சபை கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறது போல ஒவ்வொருத்தவங்களும் இண்டிவிஜுவலா சேரிட்டி உதவி. சேரிட்டின்னு என்ன அர்த்தம்? ஏழை எளியவர்களுக்கு நினைவு கூறுறது, சாப்பாடு இல்லாதவங்க சாப்பாடு கொடுக்கறது, பணம் இல்லாதவர்கள் பணம் கொடுக்கறது, வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் வசதி வாய்ப்பு ஏற்படுத்தி, இப்படிதான் ஏதோ உங்களால இயன்ற மட்டும். இயேசு சொன்னார்ல, 2 வஸ்திரம் இருந்தா ஒருத்தவனுக்கு இல்லாதவனுக்கு உன்னை கொடு. அப்ப இல்லாதவன் கண்டிப்பா என்ன பண்ணுவான்? நம்ம இல்லையில இருப்பான். அவனுக்கு என்ன பண்ண இறங்குறது. இப்படியாக சேரிட்டி, அது பேரு தொண்டு சொல்லுவாங்க. சேரிட்டி, தான தர்மம். அது என்ன ஆகுது? ரெக்கார்ட் ஆகுது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பரலோக தேவனுடைய கணக்குல ரெக்கார்ட் ஆகுது. அதான் அந்த வசனம் வாசிக்கிறோம். அவன் என்ன செய்யறானா, தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை என்ன பண்ணனா செய்து எப்போது ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தான். இப்போ இன்னைக்கு நம்ம அந்த உபவாச ஜெபத்துல இவன் ஒரு ஜெபிக்கிறான் அப்படின்னு பைபிள்ல ஃபர்ஸ்ட் வசனம் சொல்லப்படுகிறது, 2ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது. ஆனா
அவனுக்கு தொடர்ந்து ஒரு என்கவுண்டர் நடக்கு. 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும் பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில், அப்படின்னா பகல்னா என்ன அர்த்தம்னா மதியானம் 3 மணி. பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரம் அப்படின்னா 3 மணின்னு அர்த்தம். தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யேகமா தரிசனம் கண்டு 4ஆம் வசனம் அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றார். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவன் சந்தியில் என்ன பண்ணுது, வந்து எட்டி இருக்கு. 2 காரியம் பரலோகத்துல போய் எட்டுமா. ஒண்ணு, நீங்க செய்யற ஜெபங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபம், இருதயத்திலிருந்து கூப்பிடுகிற ஜெபங்கள், ஆவியில கூப்பிடுகிற ஜெபங்கள். சில நேரத்துல ஜெபிக்கவே முடியல, கண்ணீர் தான் வரும். அந்த கண்ணீர் தான் ஜெபம். அது மாத்திரம் இல்ல, சில நேரத்துல சந்தோஷத்தினால சொல்லுகிற ஜெபங்கள். எந்த எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குதோ அது இருக்கட்டும், ஆனா ஜெபம்னு ஒண்ணு போச்சுன்னா நீங்கள் நானும் விசுவாசிக்க வேண்டும், ஜெபங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகுது. ஹல்லேலூயா. நீங்கள் விடுகிற ஜெபங்கள், நீங்கள் பேசுகிற ஜெபங்கள், நீங்கள் விடுகிற கண்ணீர்கள், நீங்கள் விடுகிற எல்லா விதமான ஜெப சமூகத்துல சொல்லப்படுகிற விண்ணப்பங்கள் எல்லாமே எங்க போகுது? கர்த்தர்ட்ட போகுது, தேவனுடைய சமூகத்துல. 2 விதமான காரியம் போகுது. ஒண்ணு ஜெபம் போகுது, இன்னொன்னு என்ன போகுது? தான தர்மங்கள். தான தர்மம், அது தேவ தூதனே வந்து சொல்றான், உன் தர்மங்களும் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்ததியில் வந்து என்ன பண்ண எட்டி இருக்கு, வந்து எட்டிருச்சு. உடனே கர்த்தர் என்ன பண்றாரு, கொர்நேலியுக்கு தம்முடைய தூதனை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. தம்முடைய தூதனை அனுப்புறார். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் வாழ்க்கையில பிசாசு இறங்குறதும், சாத்தானுடைய கனவுக்குள்ள வர்றதும், பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்குள்ள மாட்டப்பட்டு விசுவாசிகள் கவலைப்படுறாங்க. ஆனா ஏன் தேவதூதனோட என்கவுண்டர்? இவன் பாருங்க, இன்னும் அபிஷேகம் கூட பெறல, இன்னும் அந்நிய பாஷை இல்ல, இன்னும் ஆவியானவர் இல்ல. சொல்ல நல்லா கவனிங்க. ஆனா தேவதூதன் வர்றான். எப்படி ஒரு ரெலம்ஸ்ல இருக்காங்க பாருங்க. இன்னைக்கு அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பெற்று நம்ம கூட தேவதூதர்கள் என்ன பண்ண முடியல, எனக்கு சேர்த்து தான் சொல்றேன், பிரத்யட்சமா பார்க்க முடியல. பிரத்யட்சமா ஒரு ஏஞ்சலுக்கு ஒரு நேற்று கூட ஆண்டவர் தான் பேசிட்டு இருந்தா, நேற்று கூட இல்லையா, கேப்ரியல் தூதன் அனுப்பு, மிகாவேல் தூதன் அனுப்புலாம் பேசிட்டு இருக்கிறேன். தேவதூதர் ஊழியத்தை கட்டளை நான் இப்போ அதை தான் பிராக்டிஸ் பண்ணி ஜெபிச்சுட்டு, இன்னைக்கு கூட ஒரு சிஸ்டருக்கு அப்படிதான் ஜெபம் பண்ணேன். சத்துருடைய போராட்டத்துக்கு அதை தான் ரிலீஸ் பண்றேன். சோ ஒவ்வொரு நாளும் நம்ம தேவதூதர் ஊழியத்தை அபியாசிப்போம். ஒருவேளை நீங்க கேட்கலாம், என்ன பாஸ்டர் சொல்லி ஜெபிச்சோம், ஒண்ணு நடக்கிற மாதிரி தெரியல, தேவதூதன் இருக்கானா, வந்தானா, போனா, அதுதான் திரும்ப திரும்ப நமக்கு புரியுதோ. விசுவாசம் என்பது உணர்ச்சிகள் சார்ந்தது கிடையாது. விசுவாசம் என்பது ஆவிக்குரியதும் இருதயத்தை சார்ந்ததும் மூவ் ஃபார்வர்டு தான். அது விசுவாசம் என்பது அன்சீன் வேர்ல்டு, நம்ம புரியாது, கண்ணுல காணாதது. ஆனா விசுவாசம் என்பது நமக்கு தெரியும், சத்தியத்தை, வார்த்தைகள் தான் வெளிச்சம், அந்த வார்த்தையை நம்புறோம். ஆமே, நான் வார்த்தையை நம்பி கிளைம் பண்ணி போறோம். வார்த்தை வெளிச்சமா இருக்கு இந்த இருள் உலகத்துல. வசன வேத வாக்கியங்களில் வெளிச்சமா இருக்குது இந்த உலகத்துல. முன்னாடி வச்சு போறதுக்கு, ஒரு காலை வச்சு போறதுக்கு நம்முடைய வசனம் தான் ஆண்டவர், வசனம் தான் நம்மளை நடத்தணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்களுக்கு முன்னாடி போறது தேவனுடைய வார்த்தையா இருக்கணும். உங்களுக்கு முன்பதாக வேத வாக்கியங்களின்படியே நடந்தார். இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்க, அவர் வேத வசனத்தின்படியே நடந்தார். தம்மை எழுதிக்கிறபடியே ஒப்பு கொடுத்தார். வசனத்துக்கு கீழே ஒப்பு கொடுத்துட்டார். வார்த்தை நம்மளை நடத்தணும். வேத வாக்கியங்கள் எல்லாம் நம்மளை நடத்தணும். வேத வசனத்தின்படி நம்ம நடத்தப்படணும். அந்த வேத வசனமும் கர்த்தரும் ஒண்ணுதான். அவருடைய வார்த்தையும் அவருடைய செய்கையும் ஒண்ணுதான். வார்த்தையும் ஆவியானவரும் ஒண்ணுதான். ஆமே. வசனமும் ஆவியானவருமா என்ன பண்றாங்க? நம்மளை நடத்தி கொண்டு. அப்ப இங்க என்ன நடக்குது? இன்னும் பரிசுத்தாவி பெறல, அந்நிய பாஷை பெறல, ஒண்ணும் தெரியல. ஆனா இன்னும் சுவிசேஷம் நடக்கல அவனுக்கு. ஆக்சுவலி அந்த கொர்நேலியு இயற்கையாக மாம்ச பக்தின்னு சொல்லலாம். இன்னொன்னு அது ஜீவனுக்கு ஏதோ தேவ பக்தி அடிப்படையாவே இருந்திருக்கு. அடிப்படையாவே தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். ஆண்டவர் அவனை என்ன பண்றாரு? தம்முடைய தூதர்களை வச்சு. நமக்கு இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்துக்கு இதுக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் வசனம் நமக்கு சொல்லும் பொழுது, 2ஆம் வசனம் சொல்லும் பொழுது எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டுதான் போட்டிருக்கு. ஆனா இதே 10ஆம் அதிகாரத்துல பைபிள் வச்சிருக்கிறவங்க என்னோட சேர்ந்து திருப்பிக்குங்க. 30ஆம் வசனத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதற்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே என்ன பண்ணேன்? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக வந்து நின்று, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவனுடைய தேவ சந்நிதியில்
நினைத்தருளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு யார கூப்பிட சொல்றாரு, பேதுருவை கூப்பிடு, அவன் உனக்கு ரட்சிக்கப்படுறதுக்கான வழி என்ன பண்ணுவான் சொல்லுவான் அப்படின்னு. தேவதூதன் வர்றதும் இவர்கள் ஜெபிக்கிறதும் இது வரைக்கும் முதல்ல ஒரு 2ஆம் வசனத்துல ஜெபம் பண்ணி கொண்டுதான் போட்டிருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கும் பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டு இன்னைக்கு உபவாச ஜெபம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஒருவேளை பாஸ்டர் என் உடம்புல கட்டுகள் பிசாசுகள் போராட்டம் இருக்குன்னா நான் என்ன சொல்றேன், உபவாசித்து நீங்க ஜெபம் பண்ணும்போது ஒண்ணு தேவதூதன் வராங்களோ இல்லையோ, அடிப்படையா பிசாசுடைய உங்களுக்கும் பிசாசுகளுக்கு தொடர்புகள் கான்டாக்ட்கள் எல்லாமே கட்டாயிரும். அல்லேலூயா சொல்லுவோம். அது முறிக்கப்படணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, சாத்தான் நீ போட்டு அமுக்குறான் பிரதர், என் உடம்புல கட்டு இருக்கு பிரதர். ஆமா பிரதர், உங்க உடம்புல கட்டு இருக்குது. அதுக்கு உங்களுக்கு அந்த சாத்தான் கட்டி வச்சு இந்த கட்டை என்னைக்கு உடைக்க போறீங்க? ஆமே, உங்க உடம்புல இருக்கிற கட்டைகள் முறிப்பதற்காக என்ன செய்யறோம், என்ன பிரயாசப்படுறோம்? இங்கே உபவாச ஜெபம் ஆவிக்குரிய தளத்துல தேவதூதரை வர வைக்குது. என்னைக்குமே சாத்தான் சொன்னாலே ஆவிக்குரிய காரியம் தான், பிசாசுன்னு சொன்னாலே ஆவிக்குரிய காரியம் தான். ஆவியில இருந்து ஏதோ வருது, எங்கேயோ ஒரு லொகேஷன்ல இருந்து வருது, ஏதோ ஒரு இடத்துல இருந்து எனக்கு ஒரு பிரச்சனை வருது, ஏதோ எனக்கு கண்ணுக்கு தெரியல, எனக்கு புரியல. அது எங்க அம்மா வழியா வரலாம், எங்க அப்பா வழியா வருதோ, இல்ல பூர்வத்துல இருந்து வருதோ, இல்ல யார் செஞ்ச தப்போ, நான் செஞ்ச தப்போ, இல்ல எனக்கு என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலம் வந்த பிரச்சனையா, எனக்கு எதுவுமே புரியல, எந்த வெளிச்சமும் கிடைக்கல. ஆனா ஒண்ணு எனக்கு தெரியும், நான் உபவாசித்து ஜெபம் பண்ணா ஆவிக்குரிய தலத்துல என்னத்தையோ நான் இழுக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. பைபிள் சத்தியத்தின்படி நான் சொல்றேன், இந்த உபவாச ஜெபம் யாரை கொண்டு வந்தது? தேவதூதர்களை கொண்டு வந்தது. ஒரு இன்ஃபர்மேஷன், வழிகாட்டல் கிடைக்குது. ஒரு ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரிஸ் நடக்குது, தேவதூதர்களுடைய சந்திப்பு நடக்குது. ஒருவேளை நீங்கள் தேவதூதர்களை பார்க்கலனாலும் இன்னொன்னு சொல்லவா, தேவதூதர்களுக்கு அவனுக்கு ஒரு கனெக்டிவிட்டி உண்டாகுது இல்லையா? அது என்ன வருது? பேதுருவை கனெக்ட் பண்ணுவது, பேதுருவை வரவழைக்குது, இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் வளர்ச்சிக்கு ஏதோ கொண்டு போகுது. இதுவரைக்கும் பரிசுத்தாவின்னு என்னன்னு தெரியாது, இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷம் பத்தியும் கேள்விப்படல. ஆனா அடிப்படையான ஒரு விசுவாசம் இருந்தது, அடிப்படையா ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷனா. கர்த்தர் என்ன பண்ணாரு? ஜெபிக்கிறவர்களுக்கு, ஜெப வாழ்க்கை சீரா வைத்திருக்கிறவர்களுக்கு நான் விசுவாசிக்கிறேன், பரலோகம் அல்லது ஆவிக்குரிய உலகம் எப்பவும் திறந்தா இருக்கும். ஆமே, அல்லேலூயா. ஆவிக்குரிய உலகம், திரும்ப சொல்லுவோமா, ஆவிக்குரிய உலகம் தான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்குது. ஆவிக்குரிய உலகத்துல இருந்து தான் ரிலீஸ் ஆன மாம்ச உலகத்துக்கு ஆசீர்வாதம் உண்டாகுது. ஆவிக்குரிய உலகம் ஆபிரகாமுக்கு சொல்லிச்சு, என்ன சொல்லிச்சு? உனக்கு கற்பத்தின் கனி தருவேன்னு தரிசனம் உண்டாகி, தரிசனத்துல ஆபிரகாமேன்னு கூப்பிட்ட. தரிசனம் என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய உலகம். ஆவிக்குரிய உலகத்துல தேவன் பேசினார் ஆபிரகாம். தரிசனம், சொப்பனம், தரிசனம் ஆவிக்குரிய உலகமா இருக்கு. அந்த ஆவிக்குரிய உலகத்துல ஒண்ணு ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா மாம்சீக தளத்துல ஈசாக்கு வந்து கையில நிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க காண்கின்ற தளத்துல ஏன் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல? என்ன கையில பணம் இல்லைன்னு புலம்புறீங்க? ஏன் கையில பணம் வர மாட்டேது? ஏன் கற்பத்திங்கனி கிடைக்கல? ஏன் விடுதலை கிடைக்கல? ஏன் எனக்கு திருமண காரியம் நடக்க மாட்டேது? ஏன் என் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்கல? எல்லாம் மாம்சீக தளத்துல இருக்கிற தடைகள். அது என்ன கேக்குது? ஆவிக்குரிய வல்லமை கொண்டு வா, ஆவிக்குரிய இடத்துல இருந்து ஒரு வார்த்தையை வாங்கி ரிலீஸ் பண்ணு. ஆமே, அதுக்காகதான் விசுவாசிகளை நம்ம ஜெபிக்க வைக்கிறோம், உபவாசம் பண்ணி ஜெபிக்க வைக்கிறோம். உபவாசத்துல இருந்து ஜெபம் பண்ணுங்க. இங்க பைபிள் சொல்லுகிற 30ஆம் வசனத்துல அவன் உபவாசித்து ஜெபிக்கும். எந்த ஜெபிக்கும் பொழுது? உபவாசி. நிச்சயமாவே இன்னைக்கு கூட ஒரு பிரதர் போட்டிருக்கீங்க இல்லையா, பிரதர் ராஜசேகர், எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி போட்டுக்கிறீங்க. அது எப்ப கிடைச்சிருச்சு பிரதர்? 2 days back pastor. என்ன பிரதர்? 2 நாள் முன்னாடி கிடைச்சது. அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். 2 நாளைக்கு முன்னாடி அவர் உபவாச ஜெபத்துல இருக்கிறாரா? ஆனா டெய்லி ஜெபத்துல கலந்துக்கிட்டீங்க இல்லையா? நீங்க ஃபாஸ்டிங் இருக்கிறீங்களா பிரதர்? இல்ல, மார்னிங் இருக்கேன் பாஸ்டர். மார்னிங் இருக்கீங்க, பரவாயில்ல. ஆனா அந்த 21 நாள் பிரேயர்ல ஒரு மார்னிங் இருக்கிறீங்க. ஆமா ஆமா. ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ சரி, அன்மியூட் பண்ணிக்கங்க, மியூட் பண்ணிக்கங்க. ரைட். அப்ப என்ன நடக்குது? பிரதர் வந்து உபவாசிக்கிறார், மார்னிங் உபவாசம் பண்ணிட்டு ஜெபிக்கிறார். இது வரைக்கும் வேலையை பத்தி அவருக்கு சரியான ஒரு வழி கிடைக்கல. ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு மெசேஜ் போட்டான், வாலஜாபாட்ல எனக்கு வேலை கிடைச்சிட்டு பாஸ்டர்.
அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன் நான் உபவாசி ஜெபிக்க சொல்றேன்? உபவாச ஜெபமான அட்ராக்ட் பண்ணுது. என்ன அட்ராக்ட் பண்ணுது? தேவதூதல் அட்ராக்ட். இல்ல சத்துருக்கும் உங்களுக்கு ஒரு பாண்டேஜ் இருக்குதா? சாத்தான் என்னை கட்டி வச்சுக்கிற உடம்புல வேதனை இருக்குதா? பிசாசு என் வீட்டுக்குள்ள வந்து என் குடும்பத்தை பாழாய் பண்ணி வச்சுக்கிறானா? உங்களுக்கும் சாத்தானுக்கும் இருக்கிற அந்த அக்ரிமெண்ட் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு முறிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் அப்படியே ஜெபம் பண்ணுங்க, அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஒரு பாலப்படுது. ரபலா ஷபலா கத்தரபா. நல்ல ஆவியில ஆண்டவரே, எஸ், இந்த ஜெபம் முக்கியமான ஜெபம். இப்போ என்னன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எனக்கும் பிசாசுக்கும் இருக்கிற உடன்படிக்கைகள் இயேசுவின் நாமத்துல முறிக்கப்படுவதாக. ஆண்டவர் இயேசு சொன்னார்ல, என்ன சொன்னாரு? ஹல்லேலூயா. என்ன சொன்னார்னா, இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. சொல்லுவோம், ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. ஷாபா. அப்படியே ஒரு நிமிஷம் அன்மியூட் பண்ணி எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஒரு நிமிஷம். ஷாபா ரா காட்டா. ஆவியில் ஏவப்படுகிறேன். லபா ரபா லா காட்டா ரபா லா ஷா. சொல்லுங்க, சாத்தானுக்கும் எனக்கு இருக்கிற உடன்படிக்கை இயேசுவின் நாமத்தினாலே முறிக்கப்படுவதாக, முறிக்கப்படுவதாக. என் குடும்பத்துல, என் பிள்ளைங்க வாழ்க்கையில, என் மேல ஜீசஸ் முறிக்கிறேன், முறிக்கிறேன். எல்லா அக்ரிமெண்ட், சாத்தானுடைய அக்ரிமெண்ட் எரிக்கிறேன். எனக்கு விரோதமா சாத்தான் பண்ண திட்டங்கள், தீர்மானங்கள், உடம்புல இருக்கிற பாதிப்புகள், உடன்படிக்கைகள், முன்னோர் செய்த உடன்படிக்கைகள், என் தாய் தகப்பன் பண்ணிய உடன்படிக்கைகள், நான் செய்த உடன்படிக்கைகள், நான் தெரிஞ்சோ தெரியாம செய்த உடன்படிக்கைகள் எல்லாம், என் நண்பர்கள் எனக்கு விரோதமா செய்த உடன்படிக்கைகள் எல்லாம் 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 சொல்லுங்க, எல்லா உடன்படிக்கைகள், எல்லா கிரியைகள், எல்லா உடன்படிக்கைகள், எல்லா கிரியைகள், எல்லா உடன்படிக்கைகள், எல்லா கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே எரிக்கிறோம், 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 எரிக்கிறோம். Come out. வெளியே வா, வீட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு வெளியே வா. எல்லாம் எரியுது, எல்லாம் எரியுது, எல்லாம் எரியுது. சில பேப்பர்ஸ் எரியுது பார்க்கிறேன், தகடுகள் எரியுது பார்க்கிறேன். எரியுது. உனக்கு விரோதமா சாத்தான் பண்ணி திட்டங்கள் எரியுது, அக்னியில, அக்னியில எரியுது. பெற்றுக்கள், விடுதலை பெற்றுக்கள். சாத்தானுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை, சத்துருக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை, பிசாசுக்கு பிசாசு கிரியலுக்கும் வீட்டுக்கு சம்பந்தம் இல்லை, சம்பந்தம் இல்லை. தேவதூதல் இறங்குவதை பார்க்கிறேன், தேவதூதல் உனக்கா இறங்குவதை பார்க்கிறேன். எல்லாம் எரிக்கப்படுவதாக, எரிக்கப்படுவதாக. பிசாசுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, என் பிள்ளைகளுக்கு என் பிசாசுக்கு சம்பந்தம் இல்லை, உலகத்தின் அதிபதிக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. அவனை கிரியில் எரிக்கிறேன், எரிக்கிறேன், எரிக்கிறேன். சொல்லுங்க, எரிக்கிறேன். நல்லா எரிங்க. சர்ப்பத்தை மிதிங்க, கால்ல போட்டு மிதிங்க, காலை ஓங்கி மிதிங்க, மிதிங்க, மிதிங்க. எந்த சத்துரு உன் காலு கீழே, உன் காலு கீழே காலை போட்டு மிதிங்க, காலில் மிதிங்க, ஓங்கி மிதிங்க. சர்ப்பத்தை மிதிச்சு நடங்க, சர்ப்பத்தின் தேள்களை மிதிக்கவும், சத்துருடைய சகலவும் வல்லவை மேற்கொள்ள அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எழுந்து மிதி, எழுந்து மிதி. சர்ப்பங்கள் மேல் நட, சிங்கத்து மேல் நட. பால சர்ப்ப, பால சிங்கத்திய மிதித்து போடுவாய், மிதித்து போடுவாய், மிதித்து போடுவாய். உன் கால்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்க, காலில் மிதிங்க, சர்ப்பங்களை மிதிங்க. உன் காலுக்குள்ள கொண்டு வா சர்ப்பத்தை. எல்லாம் தலைக்கு மேல இருக்கவையில கீழே வரட்டும், பிசாசு கீழே போட்டோம், சாத்தான் கீழே போட்டோம். கால்ல மிதி, கால்ல மிதி, கால்ல மிதிங்க. என்னமோ நடக்கிறது நான் உணர்கிறேன் ஆவியில, என்னமோ நடக்குது ஆவியில, என்னமோ நடக்குது. உனக்கு ஒரு விடுதலை உண்டாகுது இன்னைக்கு, என்னமோ நடக்குது. ஏதோ கட்டு உடையுது, ஏதோ ஒரு கட்டு உடையுது, விடுதலை உண்டாகுது. பிசாசுகள் ஓடுது, பிசாசுகள் ஓடுது. அந்தகார
சக்திகள் முறிக்கப்படுகிறது. அந்தகார சக்திகள் முறிக்கப்படுகிறது. பிசாசுக்கு உனக்கு சம்பந்தம் கிடையாது. உனக்கு சாத்தானுக்கு சம்பந்தம் கிடையாது. எல்லா அக்ரிமெண்ட்ல கேன்சல் பண்றேன். எல்லா உடன்படிக்கை, ஆவிக்குரிய உடன்படிக்கைகள், ஆத்ம உடன்படிக்கைகள், நினைவுகள், யோசனைகள், சித்தங்கள், கிரியைகள், உடம்பு வழியாக, யோசனை வழியாக, சித்தம் வழியாக, மனசு வழியாக, ஆவி வழியாக போடப்பட்ட எல்லா உடன்படிக்கைகள் உடைக்கப்படுவதாக ஆத்மாவோட பிணைப்பு, பிசாசு உங்க ஆத்மாவோட பிணைந்து இருக்கிற எல்லா பிரிவினைகள் எல்லாத்தையும் பிரிக்கிறது. இயேசுவின் நாமத்துல வெறுத்து எரித்து போடுங்க. எல்லா தொடர்புகள் எரிக்கப்படுவதாக. சாத்தானுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. அவனுடைய கிரியைகளுக்கு எனக்கு உடன்படிக்கை இல்லை. உங்களுடைய உணர்வு மூலமா கட்டப்பட்டிருக்கலாம். உங்களுடைய மனசு வழியா இடம் கொடுத்திருக்கலாம். எல்லாம் எரிக்கப்படுவதாக. சொப்பனத்தின் மூலமாக உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கலாம். எல்லா சொப்பன உடன்படிக்கைகள் சொப்பனத்துக்குள்ள வர விடாத. விசுவாசம் வர விடாத. சொப்பனத்துல வராத. சாத்தான் வராத. பாம்புகள் வரக்கூடாது. வராத. உன்னை அழிக்கிறேன். சொப்பன மண்டலங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எல்லா உடன்படிக்கைகள் சொப்பன மண்டலத்தில் இடம் கொடுத்துக்க இடங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல எரிக்கிறேன். சொப்பனத்துல அநேகர் இடம் கொடுக்குறீங்க. விடாதீங்க. அவனுக்கு நமக்கு சம்பந்தம் இயேசுவின் நாமத்தினால தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். அப்போ மியூட் போட்டுக்கோங்க. சோ என்ன சொல்றார் ஆண்டவரு? இந்த கொர்நேலியு ஜெபிச்சான். ஜெபம் பண்ணும் போது யாரு வர்றா? ஏஞ்சல்ஸ் வராங்க. பரலோக தேவதூதர் அவனை ஜெபத்தை தேடி அவன் இருக்கிற வீட்டுக்குள்ள. அது என்ன வேதம்? நான் உபவாசித்து வீட்டிலே ஜெபம் பண்ணி. வீட்டுல ஒரு எழுப்புதல் உண்டாக போகுது. ஹல்லேலூயா. நிச்சயமாக வீட்டுல ஒரு எழுப்புதல். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஒரு வீட்டுல ஒரு தேடி வர. அவன் சர்ச்சில் ஜெபம் பண்ணான்னு போடல, அல்லது எந்த ஜப கூட்டத்திலையும் போய். அதனால இண்டிவிஜுவல் பிரேயர்ஸ் நான் ரொம்ப என்கரேஜ் பண்ண. விசுவாசி, நீங்க தேவனோட தனித்து ஜெபம் பண்ணுங்க. அநேகர் கூட்டமா போவாங்க. அந்த கூட்டத்துக்கு போன, இந்த கூட்டத்துக்கு உபவாச கூட்டத்துக்கு போன, அங்க 40 நாள் உபவாச கூட்டத்துக்கு, இந்த 40 நாள் கூட்டத்துக்கு. ஆண்டவர் எதை ரொம்ப ப்ரிப்பேர் பண்ண தெரியுமா? தனித்து உட்கார்ந்தாதான் பலன் பெற்றுக்கொள்ள முடியாம. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் தனித்து உட்காராதனாலதான் தேவ பலனே இல்லை. அதனாலதான் பிசாசு எதிர்த்து நிற்கும் போது நிக்க கூட பலன். எந்த கூட்டத்திலையும் கார்பரேட் அனாயிண்டிங் இருக்கும், நான் விசுவாசிக்கிறேன். அதை காட்டிலும் இயேசுவானவர் தனித்து உட்கார்ந்து அபிஷேகத்தை, அதாவது வல்லமையில இருந்தார். பிசாசை எதிர்த்தார். வனாந்திரத்தை தனித்திருந்து வல்லமை பெற்றுக்கொண்டார். ஆமென். அந்த உபவாச நாட்கள்ல ஆவியில பலனை பெற்றுக்கொண்டார். இந்த கொர்நேலியு தனித்து வீட்டுல ஜெபம் பண்ணி கொண்டதான். கர்த்தர் என்ன பண்ணார்? வீட்டுல இறங்கினார். எங்கே எந்த இடத்துல இருந்து தேவதூதர் இறங்குறாங்களோ வீட்டுல ஜெபம் பண்ணிதான் வீட்டுல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டா. ஹல்லேலூயா சொல்லும். ஹல்லேலூயா. பைபிள் வசனத்தை படி சொல்லும். உங்க வீட்டுல ஒரு எழுப்புதல் உண்டாக போகுது. வீட்டுல என்னைக்கு தேவதூதர்கள் வருகிறவரும் ஏறுகிறவரும் இறங்குறமா மாறிச்சுன்னா அது பரலோக வீடாய் மாறும். என்னைக்கு அந்த யாக்கோபு தலையில கை வச்சு, தலையில கல்லு வச்சு படுத்து கொஞ்ச நேரம் தூங்கின அந்த பெத்தேல், அந்த இடத்துல எப்படி இருக்கு? வானத்துக்கு பூமிக்கு ஒரு ஏணி உண்டாகி தேவதூதர் ஏறுகளும் இறங்கலாம். ஏஞ்சலிக் கனெக்ஷன் தான் நல்ல ட்ரூ பிலீவர்ஸோடைய கனெக்ஷன் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. இயேசுவானவர் உபவாசம் பண்ணிருக்கும் போது ஏஞ்சல்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. அவர் உபவாசம் இருந்த நாட்கள் 40 நாள் முடிஞ்ச உடனே தேவதூதர் அவருக்கு ஹெல்ப் பண்றாங்க. பிசாசுகளுக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் அதான் தெளிவா சொல்றாரு. நம்ம வெளிச்சமா இருக்கணும். இல்ல ஆண்டவர். ஆனா
அதுக்காக நான் இல்லைன்னு சொல்ற சத்தியத்தை தயவு செய்து ஏத்துக்கிறாங்க. நிறைய பேர் இல்லைன்னு நினைச்சிட்டு போயிடுறாங்க. பிசாசை பத்தி நினைக்கிறதும் இல்லை, நம்ம நினைக்க தேவையில்லை. எப்படி சொல்ல வரேன்னா, அவன்கிட்ட நமக்கு ஒரு போராட்டம், வானமண்டல பொல்லாத சேனையோடு நமக்கு போராட்டம் உண்டு. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்ப வருவானா இல்லையா? வருவான் தான் போட்டிருக்கு பைபிள். விசுவாசிகளுக்கு விரோதமா வருவான், அவன் குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமா வரலாம், தொழிலுக்கு நேரா வரலாம். எப்ப வருவான்னு தெரியாது. தீங்கு நாளில், அந்த தீங்கு நாள்ல போய் முழிக்கிறதுக்கு, அதான் ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார், தீங்கு நாள் வரைக்கும் நீ காத்துக்கிடாதப்பா, அது வரைக்கும் தூங்கிட்டு இருக்காத ஆவியில, எந்த நேரம் நீ விழிப்பாரு. அல்லேலூயா சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் விழிப்பாருங்க. ஜெபிச்சாதான் நீங்க விழிப்பாருங்கன்னு அர்த்தம். ஜெப வாழ்க்கை இருந்துச்சுன்னா, ஆவியில உபவாசம் பண்ணி சாலிடா, சில விசுவாசி எனக்கு தெரியும், ஜெபிக்க தனித்து முழங்கால போற சும்மா 10 நிமிஷம் ஜெபம் பண்றாங்க, அது ஜெப வாழ்க்கையே இல்லை. ஆனா பேசுற பிறதெல்லாம் பிரச்சனையாதான் பேசுவாங்க. நிறைய பிரச்சனை கொடுத்து 1 மணி நேரம் பேசிடுவாங்க. எனக்கே யோசனையா இருக்கு, அந்த 1 மணி நேரத்துல அவங்க ஜெபம் பண்ணி இருக்கலாமே, எவ்வளவோ. ஆமே, அல்லேலூயா சொல்லுவாங்க. அந்த 1 மணி நேரத்துல கர்த்தர்ட்ட நிறைய ஜெபம் பண்ணிங்க. ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாரு? தனித்து ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை எல்லா தேவ பிள்ளைகளும் வச்சு. மீட்டிங் போக வேணாம்னு சொல்லல, போங்க. ஆனா நீங்க கட்டப்படுவதற்கு நீங்களும் கர்த்தரோட ஐக்கியத்தை பெருக்கப்படுங்க. நான்லாம் அப்படிதான் வளர்ந்தேன். என்னை எந்த மனுஷன் தூக்கி விட, எந்த பரிசுத்த ஆவியான ஒரு கூட்டத்துக்கு போய் நான் பெற்றுக்கொள்ள, நானே சாதாரணமா ஒரு ஜெப கூட்டத்துக்கு போய் ஆண்டவரா என்னை தேடி நிரப்பினார். அதுதான் நான் சொல்லுவேன். அவங்கவுங்க ஆத்துமாவை கர்த்தரை தேடி பெற்றுக்கொள்ளணும். அவங்கவுங்களுக்கு கனெக்ஷன் வேணும். பரிசுத்தாவியா எனக்கு யாரும் ஜபிக்கல, எனக்கு நான் கேட்டேன், யாரும் நடத்தல, எனக்காக தனியா நடத்தவும் இல்லை அதுக்காக. ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு நான் என்கரேஜ் பண்றேன், நடத்துறேன், ஜெபிக்கிறேன். காரணம் என்ன? ஆனா என்ன போக்கஸ் பண்றோம்னா, தனித்து 1-to-1 கனெக்ஷன் இருக்கணும். உங்களுக்கும் தேவனுக்கு எப்படி இருக்கணும்? டைரக்ட் கனெக்ஷன், நோ ஏஜென்சி, டைரக்ட் கனெக்ஷன். கர்த்தரோடு நெருங்கி 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 நெருங்கி. ஆனா உங்களுக்கு ஊழியக்காரர்கள் கண்டிப்பா வேணும். ஏன்னா சபையானது பக்தி விருத்தி உண்டாகுவதற்காக தேவன் சபையில் என்ன 5 விதமான ஊழியங்களை ஏற்படுத்திக்கிறார். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷர்கள், 5 விதமான ஊழியங்கள். இவங்க எல்லாம் எதுக்கு இருக்கிறாங்க? ஊழியர்கள். 5 ஊழியர் இருப்பாங்களா உங்களை மெயின்டைன் பண்ண. கண்டிப்பா ஒரு அப்போஸ்தலர் உங்களை சந்தித்திருப்பார். கண்டிப்பா யாராவது ஒரு தீர்க்கதரிசி உங்க லைஃப்ல வந்திருப்பாங்க. கண்டிப்பா யாரோ ஒரு சுவிசேஷகர் உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கலாம். ஒரு மேய்ப்பர் உங்களை நடத்தி கொண்டிருக்கலாம். சபையில ஒரு மேய்ப்பர் உங்களை நடத்தி கொடுக்கலாம். ஒரு போதனை போதிக்க நல்லா இன்னைக்கெல்லாம் யூடியூப் திறந்த நிறைய சத்தியங்கள் பேசுகிற போதிக்கிற ஊழியக்காரர்கள், அந்த போதனைகள் கேட்கப்படுகிறது. போதிக்கிற வரம் பெற்ற போதகர்கள் இருக்கிறாங்க. பைபிள் அது இன்னைக்கு நமக்கு பைபிள் எழுதப்பட்டுகிறது. யூடியூப்ல நிறைய போதகர்கள் இருக்கிறாங்க. 5 விதமான ஊழியங்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கணும். கட்டப்பட்டிருப்பீங்க ஊழியத்துல. அப்படி இருந்தாதான் நீங்க உருவாகி வர முடியும். எந்த ஊழியக்காரன் கனெக்ஷனே இல்லாம இருக்காதீங்க, அது பெரிய ஆபத்து. ஏன்னா நீங்க தனித்து விடப்பட்ட மரம் போல ஆயிருங்க. உங்களை மேய்க்கருக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கணும். உங்களை ஃபாலோ பண்ற ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசி. அதனால பைபிள்ல சொல்லப்படும் 5 விதமான ஊழியங்களை கர்த்தர் ஏற்படுத்தினார். சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக தேவன் சபையில 5 விதமான ஊழியர்கள் பவுல் சொல்ற 5 விதமான ஊழியங்கள் எழும்புது. ஏதாவது ஊழியத்தில் நீங்க கட்டப்பட்டிருப்பீங்க, ஏதாவது ஊழியத்தில் ஆசீர்வாதம் பெற்றிருப்பீங்க. ஆசீர்வாதம் பெறணும், கட்டப்பட்டிருக்கணும். ஆகவேதான் அதுல நான் குறை சொல்ல. ஆனா என்ன சொல்ல வரேன், நீங்கள் கூட்டமா போறதை காட்டிலும் தனித்து ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணி கொண்டுங்க. ஹல்லேலூயா. தனித்து உட்கார்ந்து ஜெபித்து விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தரோடு ஐக்கியமா இருங்க. ஆமென், ஹல்லேலூயா. சரி, நல்லா கவனிங்க. இந்த எதை சொல்ல வரேன்னா, கொர்நேலியை குறித்து, இவன் தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். இவன் தேவனுடைய சமூகத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அப்போ வானம் திறக்கப்படுகிறது. தேவ தூதர்கள் அவனை சந்திக்கிறார். தேவ தூதன் அவனை சந்திக்கிறார். நான் கண்டிப்பா அது கேப்ரியல். ஏன்னா ஒரு மெசேஜ் கொண்டு வரதுன்னா பைபிள்ல கேப்ரியல் தூதன் தான் அதிகமா அனுப்பியிருக்கிறான். மெசேஜ், தேவன் என்ன செய்யும், ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்? பேதுருவை கூப்பிடு, கடலோரத்துல இருக்கு ஒரு சீமோன் என்ற பேதுருவை போய் கூப்பிடு போ அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு மெசேஜ். அவனை வீட்டுக்கு கொண்டு வா, அவன் எல்லாம் உனக்கு ரட்சிக்கப்படுறதெல்லாம் சொல்லுவான். மேற்கொண்ட வழி. இன்னைக்கு நான் அந்த உபவாச ஜெபம் என்ன செய்ய போகுது, நான் உங்களுக்கு உங்க குடும்பங்களை எல்லாரையும் ரட்சிப்புக்கு நடத்த போகுது. ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பேதுரு வந்த பிறகு 44ஆம் வசனம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லி, வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவி என்ன பண்ணாராம்? இறங்கினார். ஆவியானவர் அந்த வீட்டுக்குள்ள, கொர்நேலி வீட்டுக்குள்ள உலா வர ஆரம்பிச்சிட்டார். ஆமென், அல்லேலூயா சொல்லுவோமா. எப்படி அந்த வீடு முழுவதும் தேவ பிரசன்னம் நிரப்பப்படுது, எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுது. இன்னைக்கு உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள, உங்க பிள்ளைகள், உங்க கணவன், உங்க மனைவி, உங்க பிள்ளைகள், உங்க பேர பிள்ளைகள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஜெபிக்கிற பழக்கத்துக்கு வரும். அதுக்கு ஆண்டவர் என்ன பண்ண, ஒரு கொர்நேலியை ஆயத்தம், ஒரு கொர்நேலியை ஜெபிக்க வைக்கிறார். உபவாசித்து ஜெபிக்க வைக்கிறார். அவன் உபவாசன்ற வாழ்க்கை, அவன் உபவாசம் பண்ணி தான் ஜெபிக்கிறவனா. அவன் உபவாசன்ற வார்த்தையை பிடிச்சு உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டு, அதனாலதான் சொல்ற பாஸ்டிங்ன்றது இன்னொரு அடுத்த லெவலுக்கு கொண்டு. உபவாச ஜெபத்தை நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பாஸ்டிங்ன்றத இன்னைக்கு அநேகர் அதை அழுத்தி சொல்லி 21 நாள் சொல்ல முடியாது. ஆண்டவர்கிட்ட விரும்பிக்கிட்டு எனக்கு சத்தியத்தை கொடுங்க, பேசணும் என் தேவ பிள்ளைகளுக்கு. 21 நாளும் உபவாச ஜெபத்தை நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு, உபவாசித்து ஜெபம் பண்ணிட்டு அநேகர் வாழ்க்கையில விடுதலையை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன், 21 நாள் முடியறக்குள்ள அநேகருடைய வாழ்க்கைக்கு ஜெபங்களுக்கு பதில் கிடைக்க போகுது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அநேகருக்கு நான் விசுவாசிக்க, அநேகருடைய வாழ்க்கையில இருக்கிற சிறையிருப்புகள், போராட்டங்கள், நெடுநாளா ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிற காரியங்கள் எல்லாமே பதிலுக்கு வரப்போகுது. எல்லாம் பதிலும் கிடைக்க போகுது. உன் ஜெபங்களும் தான தர்மங்களும் தேவனிடத்தில் நினைப்பூட்டுதலா இருந்தேன். அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணிட்டே, எப்பயோ போயிருச்சு, போயிட்டே தான் இருக்கு. ஆனா உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டு பைபிள் சொல்றது, உபவாசித்து ஜெபம் பண்ணி. அப்பொழுது தேவதூதன் வந்து எனக்கு உபவாசம் ஜெபம் நிச்சயமாவே பரலோகத்துக்கு போகுது. அல்லேலூயா சொல்லுவோம். உங்க உபவாசித்து நீங்க உபவாசம் உண்மையாவே உபவாசம் பண்ணி ஆவியில உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் வீணாய் போ. அது பரலோக தூதல் கட்டளையிட போகுது. அது தேவனிடத்துல போகுது. உன்னுடைய ஜெபங்களும், உன்னுடைய கண்ணீரும், உன்னுடைய அங்கலாய்ப்புகள் எல்லாம் ஜெபத்துல வந்துடும். பெருமூச்சு விட்டு, பெருமூச்சு பலத்த சத்தத்தோட கண்ணீரோடு ஜெபம் பண்ணார்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதனை வாசி. பெருமூச்சு விட்டு அழுகிறார். ஆவியானவர் வாக்கு கடங்கா பெருமூச்சிலோடு நமக்காக வேண்டுதல், நமக்காக வேண்டுதல். பெருமூச்சு கூட என்னது? ஜெபத்துக்கு ஒரு அடையாளம். பெருமூச்சு கூட கத்துக்க. ஆகவே இந்த இரவு வேளையில 3 காரியம், 3 வருஷம் தான், 2 காரியம் தான் பார்க்கிறோம். 1, ஜெபம் பண்ணி தோன்றிருந்தவன் உபவாச ஜெபமா மாறுது. அது உபவாசித்து ஜெபமா இருக்கு. உபவாச ஜெபமானது என்ன வருது? தேவதூதர்களை கொண்டு வருது. தேவதூதர் வந்து நிமித்தம் பரிசுத்த ஆவியான வீட்டுக்குள்ள வர்றாரு. அந்த கொர்நேலி வீடு முழுவதும் ரட்சிப்புக்குள்ள நடக்கும். இதை கேட்டு ஒரு தேவச்சனமே, நீங்கள் நானும் உபவாசிப்போம், இன்னும் உபவாசித்து ஜெபிப்போம். ஏதோ இந்த 21 நாள் மட்டும் முடிச்சிருக்கு இல்ல, உங்க வாழ்க்கையில அடிக்கடி உபவாச ஜெபத்துல. இன்னொரு வேதத்துல வாசிக்கிற 84 வயது உள்ள விதவை 7 வருஷம் தான் புருஷனோட வாழ்ந்தாலாம். எலிசபெத் விதவை பைபிள்ல சொல்லப்போம். அது வந்து மத்தேயுல இருக்கு. 7 வருஷம் தான் புருஷனோட வாழ்ந்தவள் விதவை, 84 வயசு. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி, இந்த தேவாலயத்தை விட்டு நீங்காமல் எப்போதும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டே இருந்தா. அவளுக்கு யாரை வெளிப்படுத்தினா? தேவன் குமாரனா இயேசு கிறிஸ்துவுக்கு வரல. ரட்சிப்பு திட்டம் ஏன் நடக்க மாட்டேங்குது வீட்டுக்குள்ள? ஏன் நிறைய பேர் ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறாங்க? வீட்டுல கணவர் ரட்சிக்கப்படல, மனைவி ரட்சிக்கப்படல. ரட்சிப்பு திட்டம் எப்போ வருது? உபவாச ஜெபத்துல வருது. அல்லேலூயா சொல்லுவோமா. இந்த கொர்நேலி உபவாச ஜெபம் பண்ண ரட்சிப்புக்கான வழியை யாரு உனக்கு அறிவிப்பா? பேதுரு அறிவிப்பா. பேதுரு வர வைன்ற ரட்சிப்பின் திட்டம் வீட்டுக்குள்ள வந்தாலே பரிசுத்த ஆவி ஊற்றப்படுவார். அல்லேலூயா. இன்னைக்கு ரட்சிப்பின் திட்டம் வீட்டுக்குள்ள நடக்காத காரணம் உபவாச ஜெபமே இல்லை. ஆனா நீங்க சொல்லலாம், உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன். அது ஒரு முறையா, ஒரு ஆழமா, இன்னும் ஒரு தரிசனத்தோட இருக்கணும். சும்மா அறகுற உபவாசமா, ஒரு ஒழுங்கினமான உபவாசமா இருப்பாங்க சிலர். ஒரு முறையா இருக்கிறது இல்லை. அது ஒரு ஃபாலோ தரிசனமா இருக்கிறது. ஏதோ சொல்லிட்டாங்க கடமைக்கு இருப்பாங்க. அப்படி இல்லை. இவன் வந்து ஒரு தரிசனத்தோடு ஜெபம். இந்த கொர்நேலி ஒரு ஜெபம், இப்பயும் ஒரு ஜெபம் பண்ணி தரிசனத்தோடு எல்லாம் ஜெபம் பண்ணுமா அப்படியே கண்களுக்கு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் என்னோட பேசிட்டார்? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு இந்த ஜெப நேரத்திலே அதான். எல்லாம் அன்மியூட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நம்ம ஜெபிப்போம்.
ஹalleluya 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 ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவரே? ஆண்டவர் என்னோட பேசியிருக்கிறார். ஹalleluya. இந்த கொர்நேலியு போல என் குடும்பம் மாறணும். ஹalleluya. தேவதூதர் என் வீட்டுக்குள்ள இறங்கணும். ஷாப்பா. வீட்டுல உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணா வீட்டுல தான் கர்த்தர் இறங்குவார். ஹalleluya. எங்க ஜெபம் நடக்குதோ அங்க தேவதூதர் வருவார்கள். எந்த சரீரத்துல இருந்து உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறீர்களோ அந்த சரீரத்துல தேவதூதர் நிச்சயமா இறங்குவார்கள். கொஞ்ச நேரம் ஆண்டவரே, உபவாசித்து ஜெபிக்கிற கிருபையை தாரோ. உணவை வெறுத்து உபவாசித்து ஜெபிக்கிற கிருபையை தாரோ. என் ஜெபத்தை தள்ளாத தேவனுக்கு ஸ்தோத்திரம். இஜெபத்தை கேட்கிறவரே என்று சொல்லப்படுகிறது. நான் உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் நீ பதிலை தார மாட்டவரே. உடைய பிள்ளைகள் கண்ணீரோடு பாரதோடு உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதிலை தாரோ. உன் கண்ணீர்கள் கர்த்தருடைய கையில அவருடைய துருத்தியில சேர்த்து வைக்கப்படுகிறது. ஹalleluya. உன் வேதனையில கர்த்தர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் அதான் பேசுறார். எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன். ஹalleluya. பரலோக ரெக்கார்ட் பண்ணிருச்சு. உடனே ரிப்ளே வரப்போகுது. ரிப்ளே பதில் வரப்போகுது. இந்த உபவாச ஜெபம் பண்ணின அந்த கொர்நேலுக்கு பரலோக ரிப்ளே பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சொல்லுங்க, ரிப்ளே வரட்டும் என் வீட்டுக்கு. ரிப்ளே வரட்டும். ரிப்ளே பரலோக பதில்கள் என் வீட்டுக்கு வரட்டும், என் குடும்பத்துக்கு வரட்டும், எனக்கு வரட்டும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பதில் வந்தது. தூதனை அனுப்பி பதில் கொடுத்தார் தேவன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. உன் ஜெபம் கேட்கப்பட்டது. உங்க ஜெபம் கேட்கப்படும். விசுவாசமா இருங்க. பதில் வந்துரும். வரட்டும் இன்னைக்கு. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன். ரொம்ப நாளா நெடுநாளா காத்திருந்து ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல ரிலீஸ் ஆவலாம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன். யாரா ஒருவர் கேட்ட வசனத்தை ஒப்பு கொடுத்து, கேட்ட சத்தியத்தை கேட்டு ஒப்பு கொடுத்து யாரா ஒருவர் ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே. அவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியிலும் இந்த உபவாச கூட்டத்தில் எங்களை கலந்து கொடுக்கிற அந்த கிருபிக்காக கோடான கொடி நன்றி ஆண்டவரே. இந்த கொடுத்த அந்த ஜெப குறித்து கருத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா, நெடுநாள நாங்க நிறைய விஷயத்துக்காக அனைவருமே வேண்டிக் கொண்டுட்டு இருக்கோம் ஆண்டவரே. இந்த ஜெபக்குள் இந்த ஜெப இன்னைக்கு நீங்க ரிலீஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ஒரு பதிலை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் தரும்படி அந்த தடைகளை கொண்டு வர எல்லா பொருளாத அந்தகார கிரிகளின் கட்டுகள் இருந்து எங்களிருந்து பூர விடுதலை தரும்படியா செபிக்கிறோம். எங்க மீதுல நீர் மன்னிங்க. ஒரு நிமிஷங்களை அனைவரையும் நாங்கள் உங்கள் கருத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவரை. எங்களுக்கு தடைகளை எல்லாம் மாற்றி எங்களை ஆசீர்வாதத்தை பெற எங்களை மேலும் மேலும் தகுதிப்படுத்தும்படியா செபிக்கிறோம். அது வழிகளில் தடைகளை உருவாக்கிற பொருளாத விசுவாச கட்டுகளிலிருந்து எங்களை பூர்ண விடுதலை நீ கொடுப்பீராக ஆண்டவரை. ஜெபத்துக்கு தடை செய்கிற எல்லா கிரிகளுக்கு எங்களை நீ பாதுகாத்துக்கொண்டு மேலும் மேலும் உடைய ஆண்டவர் எங்களை கட்டுகளிலிருந்து விலகி ஆசீர்வாதத்தை பெற நீர் எங்களை வழிநடத்தும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரை. மட்டும் வழிநடத்தி கொண்டிருக்க தேவனுக்கு கோடான கோடி நன்றி ஏசப்பா. நீரே இந்த ஜெபத்தை பொருட்படுத்த ஆசீர்வதிக்க முடியாம இப்ப இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜீவனால பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டுள்ள கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். தானுக்கும் உங்களுக்கும் இருக்கிற கான்டாக்ட் கனெக்டிவிட்டிஸ், உணர்ச்சியில இருந்தாலும் சரி, சித்தத்துல இருந்தாலும் சரி, மனசுல இருந்தாலும் சரி, எல்லா கனவுகள் காட்சிகள் இருந்தாலும் சரி, உடம்புல இருந்தாலும் சரி, எல்லா கூரையும் கர்த்தர் முறித்து போட்டார் விசுவாசிக்கிறவங்க நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய்களை திறந்து விசுவாசிக்கிறவங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லா உடம்படிக்கையும் முறிக்கப்பட்டது என்று விசுவாசித்து ஜெபிக்கிறோம். இன்று கண்ட எகிப்தியை காணாதிருப்போம் காணாதிருப்போம் காணாதிருப்போம்.
ஷாபா ராகாடா தீராபாலா தூரகடா. ஆண்டவரே, கொர்நேலி ஜெபத்தை கேட்ட தேவன், எங்களுடைய ஜெபத்தை நீ கேட்கறக்கா சோதரம் 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 சோதரம். அந்த கொர்நேலிய வீட்டுக்கு ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணிருப்பான். அந்த கொர்நேலிய தன் வீட்டாருக்காக பாரப்பட்டு ஜெபம் பண்ணிருப்பான். ஆகுது போல எங்க வீட்டார், எங்கள் குடும்பத்தார், எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் ரட்சிக்கப்பட ரட்சிக்கப்பட விடுவிக்கப்பட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். ஷாபா ராகாடா ராபா. மனம் திரும்பாத என் பிள்ளைகள் மனம் திரும்பணும். மனம் திரும்பாத என் கணவன் மனம் திரும்பணும். மனம் திரும்பாத என் மனைவி மனம் திரும்பணும். திரும்பட்டும் திரும்பட்டும் திரும்பட்டும். ஷாபா ராபா லாகாடா ராபா லாகாடா ராபா லாகாடா ராபா லா ஷாகாடா ராபா மராகாடா பா லா ஷேகேட்டோ. ஜீசஸ் ஜீசஸ். சொல்லுங்க, ரட்சிப்பின் திட்டம் எங்கள் குடும்பத்திலே நடப்பதாக. ரட்சிப்பின் திட்டம் எங்கள் குடும்பத்திலே நடப்பதாக. ரட்சிப்பின் திட்டம் எங்கள் குடும்பத்திலே நடப்பதாக. பரிசுத்தாவியை பெறாத எங்க வீட்டார் எல்லாரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்படுவார்களாக. பரிசுத்தாவியை பெறாத எங்க குடும்பத்தார் எல்லாரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்படுவார்கள். கொர்நேலி வீட்டார் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லப்படும். இறங்கினார். எங்க குடும்பத்தில் இறங்குங்க ஆவியானவர். எங்க குடும்பத்துல இறங்குங்க. சொல்லுங்க, இறங்குங்க இறங்குங்க. என் மேல இறங்குங்க. எங்க உடம்புல இறங்குங்க. எங்க வீட்டுக்குள்ள இறங்குங்க. ஜீசஸ். ஆவியானோட பிரசனை இறங்கட்டும். அபிஷேகம் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. God bless you. கர்த்தர் உங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு நாம் மீண்டும் இதே நேரம் சந்திப்போம். God bless you. Thank you. Praise the Lord.